ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸான எக்கு கொத்து பரோட்டா எப்படி செய்யுதுன்னு. இதுக்கு நான் ஒரு கேஸ்ட் அயன் ஸ்கில்லட் வச்சுருக்கேன். இது கேஸ்ட் அயன் இல்லைன்னா அயன் பாத்திரத்தில் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு அந்த கொத்து பரோட்டா நல்லா ட்ரையாக கிடைக்கும். இல்லைனா அந்த மாய்ஸ்சர் ஃபைனலாக நம்ம அந்த சால்னா அப்புறம் அந்த எக்கெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த ட்ரைனஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே நம்ம அயன் வெசல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது அந்த ட்ரைனஸ் நமக்கு சீக்கிரமாக அச்சீவ் ஆகும். அதுக்காக நான் இன்னைக்கு அயன் கடாய் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கிரவுண்ட்நட் ஆயில், பீனட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடாகிறதுக்கு டைம் எடுக்கும். சூடாகட்டும் ஆயில். அன்றைக்கி 3 பரோட்டா, ஃப்ரோசன் பரோட்டா தான் எடுத்து நான் குக் பண்ணி, அதாவது தவாவில் போட்டு நம்ம நார்மலாக எப்படி பரோட்டா குக் பண்ணுவோமோ அந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் 3 பரோட்டா எடுத்துருக்கேன்னு சொன்னோம் இல்லையா, நார்மல் சைஸு. அதுக்கு ஒரு பரோட்டாவுக்கு இந்த மாதிரி ஒரு வெங்காயம் கணக்கு. ஸோ அந்த மாதிரி நான் இன்னைக்கு 3 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு டிரான்ஸ்லூசண்டாக ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் தூள் சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம சால்னாலேயே நமக்கு மசாலா, இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு வேளை சால்னா இல்லாமல் சும்மா பிளெயினாக ட்ரை பண்ணுறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எவ்வளோ வெங்காயம் எடுத்தோமோ அதில் பாதி தக்காளி, 3 வெங்காயம் எடுத்தேன் இல்லையா, அந்த அளவில் 1 தக்காளி வச்சுருக்கேன். இதையும் வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் நான் மொத்தமாகவே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். க்ரீன் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பவுடர் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் அப்படியே சேர்த்துடுறேன். மூணு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சால்னாவும் கரெக்டாக அதில் உப்பு இருக்கும், பரோட்டாலையும் உப்பு இருக்க போது நம்ம இந்த மசாலா கணக்கு சேர்த்து இருக்கான்றத இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. எது பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பரோட்டாவை ஆட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபைனாகவே பிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இமீடியட்டாக நம்ம சால்னா சேர்த்துருக்குறோம்.
இன்னைக்கு plain empty salna தான் சேர்க்க போகிறேன். ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நல்லா ஷார்ப்பான டம்ளர் இருந்துச்சுன்னா அதையும் கொத்தி விட்டுக்கோங்க. பட் நான் பரோட்டாவே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரீட் சைட் எக் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம கொடுத்துக்கலாம். இதை நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு எம்டி சால்னாவோடையும் ரைத்தாவோடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அயன் பேனில் செஞ்சதுனால அதை வந்து அழகாக நல்லா உதிரியாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டா நார்மல் சைஸ் பெரிய பரோட்டா எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு வெங்காயமும் 1/2 தக்காளி அண்ட் ஒரு எக்கு இதை வச்சு கூட நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாம். நீங்கள் கம்மி குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் அண்ட் நீங்கள் எத்தனை நம்பர் பரோட்டா ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.